தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன் உயிரினங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால் அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேருந்து அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள். அப்போது உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம், உங்ககிட்ட உறவாடாத பொருள் எல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிரெல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது? அதனால தான் சொல்கிறோம், சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர் இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேறு, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேறு. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடலில் ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும்போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு சொல்லுங்க. இப்படி பொலி போடணுன்னா வரீங்க? இல்லை சாமி, இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. இப்போ என்னென்னா, இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்வீக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் படிச்சு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான், கர்ப்பத்தில் இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறகுது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் வந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமாக சாப்பிட்டு மொரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு, சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு கணவன் மனைவி புணரல் பண்ணுறாங்க, அந்த புணரல்லேருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற 2 உருவங்கள், அந்த தாய் உருவம், தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா பிறகு குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன ஆகும்? குணம் மூர்க்க குணம் ஆகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புணரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, 2 வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனால் 2 தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமாக இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்?
இது பொறுக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை முகம் உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது. சரி, அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். 2 பேரை ஒத்து பண்ணும்போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு. இது மனம்தான் சாமி காரணம். வீட்டு வாசல்ல எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி, இந்த அமாவாசைக்கும் இந்த திதி நாளையும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா அமாவாசைன்றது துக்க நாள், மற்ற பண்டிகை எல்லாம் சந்தோஷ நாள். ஆமா, சந்தோஷ நாள்ல நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசல, யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனா அமங்கலி நாள் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாள்ல நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாள்ல உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போறோம், அவன் செத்து போகணும் தான் பேஜ் ஏன் குத்தி போற, கருப்பு பேஜ் தேவையில்லையா, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கிறது. இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மா கோலம் அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல யாரும் மா கோலம் போடுறதில்ல, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போ வந்து ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டா எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாளில் அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் வந்து போடாம அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்லை? அதுக்கு இப்ப கிடைக்காது சாமி, அது ஆதியில போட்டான். இப்ப இவனுக்கே சோறு இல்லை, இவன் ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் 3/4 பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான். இப்ப உயிரினங்கள் வாசுபடி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற, எல்லா காலத்தையும் ஒன்னாக்க முடியாது, ஒன்னா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்துல மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயில்ல ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில்ல வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும், அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்ட துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் குழாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போ பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்க தர்மத்தை பண்றது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போன கூட தைரியமா நீ முன்ன போகலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டு சாப்பிடலாம், சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு சோறை போட்ட பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம்.
இப்போ 4 வீட்டுல போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வர என்ன பண்ணோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு மாதம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறது இல்லை. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில் போட்டவனுக்கு பைக்கில் போகிறான். காலம் அவனும் மனிதன் தான். ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஏதோ அவர் அதிர்ஷ்டவசமாக ஒரு 10,000 ரூபாய் கிடச்சது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறதில்ல. அதனால் இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது, இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறதில்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான் அப்படியே இருக்கிறான். இதுதான் உலகம். 10 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுவதோட அர்த்தம் என்னங்கய்யா? துர்கையினுடைய அம்சம் 9 அம்சங்கள். அந்த 9 அம்சங்கள் தான் நவராத்திரி. நவம்னா 9ன்னு அர்த்தம். அந்த துர்கை அந்த ஒரு சூரனை, மும்மூர்த்தியாலையும் கொல்ல முடியாத சூரனை துர்கை கொல்றான். ஏன்னா துர்கை தான் ஆதிசக்தி. துர்கை ஆதிசக்தின்னு ஒன்று இல்லைன்னா உலகமன்னே ஒன்று கிடையாது. அப்போது அந்த ஆதிசக்தி மும்மூர்த்தி சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவராலையும் வெல்ல முடியாத அரக்கனவன். அப்படிப்பட்டவனே இந்த மும்மூர்த்திகளும் போய் துர்கை கிட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி அவன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், எங்களால் அவனை வெல்ல முடியல, அதனால் உன் சக்தியால் தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னும்போது அம்பாள் துர்கையாக மாறுறான். துர்கையாக மாறி அந்த சூரனை வதம் பண்ணுறான். வதம் பண்ணதால் அந்த நாளை நவராத்திரியாக கொண்டாடணும். 9 நாள் போகிறது, 9 அம்சங்கள். அதனால் அந்த 9 நாளை நவராத்திரியாக அம்பாளுக்காக விசேஷமாக இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய விஷயம். இது அதிகமாக கல்கட்டாவில் அதிகம் ஜாஸ்தி, தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்க. நவராத்திரி கொலு வச்சு அந்த துர்கை அம்மனை 9 நாளும் கொண்டாடுறதுக்காக எல்லா வீட்டிலேருந்து அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் அன்றைக்கி சாப்பாடு பிரசாதம் இதெல்லாம் கொடுத்து, சில பேர் வசதிக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது அவங்கவுங்க செய்வாங்க. அந்த நாள் அந்த சூரனை வதைத்த நாள் நவராத்திரி நாள். அந்த 9 அவதாரத்தை எடுத்து கொன்றதால அந்த நவராத்திரி பூஜை அம்பாளுக்காக செய்யப்படுறது. கலையாத கல்வியும், நான் கற்ற கல்வி என்னை விட்டு போயிடக்கூடாது, என்னை விட்டு நீங்கக்கூடாது. அது அதனால் கலையாத கல்வியும் குறையாத வயதும். என்னை இன்னைக்கு பார்த்தா 20 வருஷம் பார்த்து பார்த்தாலும் நான் இப்படியே இருக்கணும், மாறாமல் இருக்கணும். அப்போது எனக்கு மூப்பு வந்துடக்கூடாது. அதனால் சொல்கிறாரு, குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், தீமை செய்கிறவனாக இருக்கக்கூடாது, உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கின்னு உதட்டில் ஒன்று பேசக்கூடாது. அப்போது அப்படிப்பட்ட நட்பு எனக்கு வேணாம், அதனால் கபடு வராத நட்பு வேணும் எனக்கு அப்படின்றாரு. அடுத்தது சொல்கிறாரு, நான் எந்த நேரத்தில் என் உடலில் நோய்வாய்ப்பட்டு மலை ஜலம் போகிற மாதிரியான உடல் அமைப்பு இருக்கக்கூடாது எனக்கு. அதனால் சொல்கிறாரு, சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். மனைவி எப்படி இருக்கணும்னா, சலியாத மனம், எப்பவும் எது மேலேயும் நான் வெறுத்துடக்கூடாது, எல்லாத்து மேலேயும் நான் அன்பு கொள்ளணும். இது வேணாம் அப்படின்னு ஒரு பொருளை நான் வெறுக்கக்கூடாது. அதனால சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். நான் தாலி கட்டின அன்னைக்கு என்னுடைய மனைவியினுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனநிலை கடைசி வரைக்கும் மாறாம இருக்கணும். அதுக்காக சொல்றாரு, அன்பு அகலாத மனைவி. அன்பு இல்லாத மனைவி ஆயிடக்கூடாது எனக்கு, அன்பான மனைவி. என்னைக்கு தாலி கட்டும் போது அவ என்னை எப்படி நேசிச்சாலோ சாகிற வரைக்கும் அப்படி என்னை நேசிக்கணும், அப்படிப்பட்ட மனைவி இருக்கணும் அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, தவறாத சந்தானம். சந்தானம்னா புள்ளைங்க, பொண்ணு பிள்ளைங்க. இது என்னுடைய வார்த்தையை மீறி நடக்காத பிள்ளைங்களா இருக்கணும். சந்தானம்னா பிள்ளைங்கன்னு அர்த்தம். அதனால செல்வங்கள் வேற, சந்தானம் வேற.
அப்ப சந்தானம்ன்றது என்னுடைய வார்த்தையை மீறாத பிள்ளைங்களா எனக்கு அமையணும். என்னுடைய பேர் வந்து எப்பவும் அழியாத பேரா நிக்கணும், நிலையான பேரா இருக்கணும் அப்படின்றாரு. இதை ஒன்னொன்னா வருஷப்படுத்தி சொல்றாரு. மாறாத வார்த்தையும், நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை 10 வருஷம் போத்து கேட்டாலும் அதே வார்த்தையை பேசணும். அப்போ இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுறது அது வார்த்தை இல்லை, மாறாத வார்த்தையா இருக்கணும், எப்போ ஒரே நிலையான வார்த்தையா இருக்கணும். அதனால சொல்றாரு மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். நான் தர்மம் பண்ணும்போது எனக்கு எந்தவித தடை வரக்கூடாது, வராத தர்மங்கள் நான் பண்ணிக்கினே இருக்கணும். தொலையாத நிதியும், என்னுடைய வசதி வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது, தொலையாத நிதியும். கோணாத கோலும், அப்போ எனக்கு இருக்கிற பேர் இருக்குது அது நிலைச்ச பேரா இருக்கணும். செல்வமும் என்கிட்ட நிலைச்சிருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். நோய் வந்துடுச்சு, என் புள்ள சரியில்லை, பொண்ணு சரியில்லை அப்படின்றது அந்த மன வேதனை இல்லாத வாழ்வு எனக்கு வேணும். தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருக்கு கூட்டு காண்பாய். இந்த ஒவ்வொன்னா சொல்லி 16 செல்வங்களை சொல்றாரு. இந்த 16 செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு அவசியமானது. இந்த 16 செல்வங்கள் இகத்துல உடையது. பூமியில நம்ம வாழும்போது தேவையான செல்வங்கள் இந்த 16 செல்வங்கள். பரத்துல வேற செல்வங்கள் இருக்குது. அது வந்து எப்படின்னா தெய்வத்தோட இணையிற செல்வம், அதுவும் 16 செல்வம் தான். அது ரொம்ப அழகா வள்ளலார் சொல்லுவார். மருந்தோ மருந்து, நம்முள் உள்ள மருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து, தின்னும் கைலை மருந்துன்னுவார். இது இங்கத்தி மருந்து இல்லப்பா, கைலாய மருந்து. இது அந்த 16 கலை. அது இது 16 செல்வம், அது 16 கலை. அந்த 16 கலை சந்திரகலைன்னு பேரு அதுக்கு. அந்த சந்திரகலை இந்த மூச்சு இல்லாம வாசியா மாறும் போது இறைவனோட கலக்குறது. அங்க வந்து மரணமே கிடையாது மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட கலை வேணும்ன்றது. அதனால்தான் இன்னைக்கு கல்யாணத்துங்கள் எல்லாம் போனோம்னா வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்ட்டு. 16ன்னா 16 பிள்ளைய பெற்றுக்கிறதுல போலீஸ்காரன் முடிச்சும் போடுவான். அதனால இந்த 16 செல்வங்கள் அமையணும் ஒரு மனுஷனுக்கு. இது அமையிறது அபூர்வம். ஆனால் இந்த 16 செல்வங்கள் அமைஞ்சால் அவன் வந்து இந்த பூமியில நிரந்தரமான வாழ்வு, நிரந்தரமான பேரு, நிரந்தரமான புகழ் கிடைக்கும். அப்படிப்பட்ட செல்வத்துல மனிதன் வாழணும். எவ்வளவு செல்வங்கள் உயர்ந்தாலும் அவன் மனம் தாழ்ந்தது ஆகக்கூடாது, உயர்ந்த மனமாவே நிக்கணும். பலருக்கு நன்மை செய்யணும், பலருக்கு உதவி செய்யணுன்றதுக்கு இத்தனை செல்வங்களும் இருக்கணும்னு அபிராமி பட்டது. அபிராமி அந்தாதியில அதை விளக்குறாரு, மனுஷனுக்கு இத்தனை வேணும்னு. அதுதான் அந்த 16 செல்வங்கள். சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னாரு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி ஓடி எண்ணிருந்த போது. கடவுளை தேடி காடு மலை எல்லாம் சுத்தி செத்துவேன், எவ்வளோடானா எண்ணிக்கையும் இல்லடா அப்படின்ட்டான். சரிப்பா இப்படி தேடி தெரிஞ்சேன், கிடைக்கல. அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அங்க வாடா அப்படின்னா, என் காலாண்டு வந்து உட்காந்து சொல்லித்தரேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறான். எப்படி? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லார்கள் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம். டேய், உனக்குள்ள கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனோட கலந்துடுறாங்க. அதான கடவுள் வழிபாடு. அதை விட்டுப்பட்டு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் ஏமாத்தின்னு சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்தா ஒன்று முழுசா நீ தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சொல்லி கொடு. உனக்கே எதுவும் தெரியாது, நீ அதை போய் சொல்லி கொடுத்த. அது ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் உன்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்கள கரையேற்றது, உன்னை இழந்து கரையேற்று, அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஞானம். நீ சொகுசா இருந்துக்குன்னு அவன் எக்கன்னா கெட்டு போட்டேன்னு போறது ஆன்மீகம் கிடையாது, அது ஞானமும் கிடையாது. அதனால அந்த மாதிரி பழகுங்க, அந்த மாதிரி வழியில போகும். அதனால்தான் சொன்னான், யாரா எல்லாரும் சாவறான், எல்லாரும் பிறகுறான்டா. நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன், செத்து போறோம் நம்ம திருப்பி எப்படி சாமி போறப்போம்? ஏடா ஒரு வேப்பமரம் இருந்தது, ஒரு கொட்டை வந்தாதான் மொழிக்கும். அங்க வேப்பம் கொட்டையே இல்லை மொழிக்குமா வேப்பமரம்? அது மாதிரி நீ முதல்ல இருந்ததால் தாண்டா இப்பவும் இருக்கிற, எப்பவுமே இருக்க போற, இங்கேயே சுத்தின்னு போற. ஆனா நான் இங்க சுத்த மாட்டேன், அங்க இருப்பேன், தூரத்துல உட்காந்து வேடி பார்ப்பேன் உன்னை. அது மாதிரி நீ என் கூட வர முயற்சி பண்ண இல்லையா?
அந்த மாதிரி தெய்வீகத்தை காட்டி கொடு. ஒரு குருன்னா அவன் தான் குரு. அவனை அழிச்சுக்கணும், சீடனை உருவாக்கணும். அவன் தான் உண்மையான குரு. தான் சொகுசா கொழுன்னு வளரணும், சீடை குட்டி சோரா போட்டோம் குரு கிடையாது. சொல்லுங்க. சக்கரத்தால் உடம்பு இயங்குகிறது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்படின்னா உடம்பு வந்து ஒரு இயந்திரம் தானே சாமி? உடம்பு ஒரு இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்திரம் தான். எந்திரம்னா ரெண்டு வகைப்படும். இந்த தகுட்டுக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு, மன ஏக்கத்துக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு. இந்த மனம் தொடர்ச்சியா இயங்கிச்சுன்னா அது எந்திரம், விட்டு விட்டு இயங்குச்சுன்னா மனம். அப்போ இந்த உடல் முழுக்கவே எந்திரம் தான். எந்திரமா இல்லைன்னு சொன்னா மார்ல கிளம்புற ரத்தம் அல்ல ஓடி ஆடிங்காலுக்கு வராது. மார்ல உருவாகி பிரஷர் தள்ளுற ரத்தம் மூளைக்கு போகாது. அப்போ இதெல்லாம் செயல் இருந்து போயிடும். அப்போ இது இயந்திரமா இருந்து ஏற்கிற வரைக்கும் தான் ஏங்கிக்கின்னு இருக்கும். அது இந்த ஏக்கமும் ஏங்கிறதும் இருக்கிறதுக்குள்ள இறைவனை குடிச்சுக்கணும். அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு. அதனால வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா பிறந்தது நீ நிஜம்பா, பொய்ன்னு சொல்ல முடியுமா உன்னால? நீ பிறந்துட்டு இல்லைங்க பிறப்பெல்லாம் பொய்ங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சாவறது பொய்ன்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா செத்தாரு, உங்க ஆயா செத்துது, உங்க தாத்தா செத்தாரு, எல்லாம் செத்து போட்டாரு, பொய்ன்னு சொல்ல முடியாது. வாழறதும் நிஜம் இல்லை. அதனால சொல்றாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமேனாரு. பிறந்தது நீ நிஜண்டா, போக போறதும் நிஜண்டா. நடுவுல இறைவனை பிடிக்கலன்னா வெக்காப்படுகிட்டு நெருப்பு காட்டின கதையா செய்ய மாண்டு போடுவிடான்றார். ஆனா நம்மால் என்ன சொல்லிக்கிறான், ஏறப்பள்ளி ஏறி எங்கன்னா மேல போய் வெடிக்குமா எரியுமா அப்படின்னு கேட்டு நீ ஏறு. இது பாதுகாப்பு. வருமுன் காவாதவன்ற. ஒரு பஸ்ல ஏறினா டிரைவர், சாமி எங்கன்னா கவுத்துடியோ சாமின்னு கேட்டுன்னு ஏறுவியா? ஆனா ஏறின பிறகு கவுத்துட்டு என்ன பண்ணுவ? இதெல்லாம் வருமுன் காவாதுல. மரணம் வர்றது முன்ன உன்னை காப்பாத்தின்னு கடவுளாண்ட போடான்றான் வள்ளுவன். இது புரியல, புரிஞ்சுக்கவும் சக்தி இல்லை. கடவுள் எதுல இருக்கிறான்? செக்ஸ்ல இருக்கிறாயா? செக்ஸ் நாய் மாதிரி நடுவோட்டுக்கு போயிடக்கூடாது. கடவுள் எதுல இருக்கிறான் அப்படின்னா விந்துல இருக்கிறான். கடவுள் எதுல இருக்கிறான்னா உன்னுடைய ஏக்கத்துல இருக்கிறான். உலகம் எதுல இருக்குதுன்னா விந்துல இருக்குது. ஏக்கம் எதுனா விந்துனுடைய ஏக்கத்துல இருக்கிறான். இதை ரொம்ப அழகாக அகஸ்தியர் சொல்றார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயினர். விந்து விந்து விந்துன்னு பேசுறீங்களடா, இன்னும் புள்ள பெத்துக்கிறதுக்கா விந்து? கடவுளை அடையத்துக்கு அந்த விந்து தான்டா. அதை டேஸ்ட் பண்ணி பாரு. அதுல எத்தனை சுவைகள் இருக்குது. ரத்தத்தை தொட்டைனா ஒரு சுவை, யூரினை தொட்டைனா ஒரு சுவை, எதை தொட்டாலும் ஒரு சுவை. விந்த தொட்டைனா 5 சுவை. 5 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் எங்க சொந்த நீ மனிதன்டா. 5 பஞ்சபூதங்கள் எப்ப ஒன்னா சேர்க்கிறேன் நீ கடவுள்றான் இல்லையா? இப்படி கடவுளுடைய வழிபாட்டை சொல்லி கொடுறான்னா பணம் பறிக்கிறதுக்கு வழிபாட்டை சொல்லி கொடுத்தோம். கடவுள் வழிபாடு நாம ஏன் சாமி அது? அப்படி இல்லை. மனம் உருகி ஒரு சீடன், உண்மையான சீடன் வந்தா, நான் பல முறை சொல்லிக்கிறேன், எல்லாரும் என்ன குருன்றாங்க, நான் எல்லாரையும் சீடரா ஏத்துக்கிறது. ஏன்னா பார்க்கும்போது ஒரு சரி ஒரே இடம் குரு ஒரம்பார் சோம்பேறி பையன் அப்படின்னு பின்னாடி போய். அதனால நான் எல்லாம் என்ன எவன் நம்புறானோ அவங்களுக்கு கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். அது எப்படி கதை தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க சாமி. பின்ன கேட்காது கம்மன் உட்காந்து நானா பைத்தியமா எனக்கு நானா சொல்லின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, நீ நேரம் போய் பார்க்க முடியுமா முதலமைச்சரை? முடியாது. ஏன் முடியாது? நீ மனுஷன் தானே போய் பார்க்க முடியல. அதுக்கு ஓதிப்பான். அப்ப நீ என்ன பண்ணா முதல்ல வட்ட செயலாளரை பிடிக்கணும். சாமி நான் முதலமைச்சருக்கு உதவி தேவை, முதலமைச்சரை பார்க்கணும் சாமி. வட்ட செயலாளர் நேரம் எடுக்க முடியாது, அவரை ஓதிப்பான். அவர் பகுதி செயலாளர்கிட்ட இட்டு போவார். அவர்கிட்ட சொல்லணும், என்ன விஷயம்? மாதிரி சாமி எனக்கு சில வேலைகள்லாம் முதலமைச்சரை பார்த்தா தான் நடக்கும், அவர் பார்க்கணும். சரி, அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட இட்டு போவார். மாவட்ட செயலாளரும் முதலமைச்சர்கிட்ட இட்டு போவார். இல்ல அது மாதிரி அம்மா வட்ட செயலாளர் மாதிரி, அப்பா பகுதி செயலாளர் மாதிரி, குரு மாவட்ட செயலாளர் மாதிரி, கடவுள் முதலமைச்சர் மாதிரி வச்சுக்கோ.
நேற்று ஒரு ஆவடியிலேருந்து ஒரு சீடர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சீடர் இல்லை, இன்னும் வரல அவரு. இதுக்கப்புறம் தான் வர போறாரு. அவர் உபதேசமும் வாங்கலை, வரவும் இல்லை. ஆனால் என்கிட்ட வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி பேசினாரு. சாமி, இந்த உபதேசம் வாங்கினா பொண்டாட்டி புள்ள தொழில் எல்லாம் விட்டு போயிட முடியுமா? நான் ட்ரைலரிங் வேலை பார்க்குறேன், கையில் அந்த ஊசி அடிச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. இது நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு, நம்ம சத்குருவும் கொடுத்துட்டாரு, நீங்களும் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் ஏன் இதை வந்து எல்லாம் இதை பார்த்துட்டு தான் முக்கால்வாசி பேர் உள்ளே வராங்க. இருப்பினும் இந்த கேள்வி ஏன் வருது? பயமா இல்லை பயத்தினால அது மறைக்கப்படுதா? பயம்தான் சாமி, பயம்தான். ஐயா வேறு முதல்ல சொல்லிட்டாரு, இங்கே வராதிங்க, பொண்டாட்டி போயிடுவா, பிள்ளைங்க போயிடும், ஊருக்கு ஆறி துப்போம், யாரும் ஒன்றும் பெருமையாக பேசவே மாட்டாங்க, அதனால் இங்கே வராதிங்கன்னாரு. இப்போ பாடம் வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னையே கேட்டுக்கிறாங்க. என்ன சாமி இந்த மாதிரி சொல்கிறாரு, நல்லா பேசுகிறதான் நினச்சிருந்தேன் சாமி, கேட்டேன், நல்லா தான் பேசுகிறாரு, கேட்டுன்னு இருந்தேன். திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சாமி. அப்போ இந்த பாடத்தில் வந்தால் பொண்டாட்டி இருக்காதா, பிள்ளை இருக்காதா, என்ன பண்ணுறது இருக்காதா? எவ்வளோ சொன்னேன் சாமி, அப்படி நேராக பொருள் எடுத்துக்கூடாது. சொல்கிறவர் யார், நீயே நானும் பேசினா எதை டீக்கல்ல உட்கார மாதிரி பேசலாம். சொல்கிறவர் யாருன்று எடுத்த மாதிரி தான் பொருளே வரும். அப்போ சொல்கிறவர் ஒரு ஞானி. அப்போ பொண்டாட்டி போயிடுவா, புள்ள போயிடுவான்னா எங்கே போயிடுவாங்க? நீ வராதன்றாரு. என்ன சொல்ல வராருன்னா, அவங்கள வந்து சாவடி அப்படின்னு சொல்கிறாரு, பொண்டாட்டியை போய் வெட்டுன்றாரு, பிள்ளைங்கள போய் வெட்டுன்றாரு. வெட்டினா நான் ஜெயிலுக்கு தானே போவேன், இறைவன்கிட்ட எங்கே போவான்னு கேட்குறாங்க. இறைவன்கிட்ட எப்படி போக முடியும்? போக முடியும், ஜெயிலு தான், போலீஸ் தான் வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொண்டாட்டியை வெட்டுன்னா பொண்டாட்டி மேலே இருக்கிற ஆசையை வெட்டு, புள்ள மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு. இந்த ஆசையும் பாசமும் போச்சுன்னா உனக்கு காமம் வராதுடா. இந்த மூணும் போச்சுன்னா ஞானத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ வெட்டுன்றது விட்டுடுன்றதை தான் அவர் வெட்டுன்றாரு. ஆனால் வெட்டுனோடனே இவன் கத்தி தூக்கிறான் உடனே. போய் நேராக போய் வெட்டுறதுல மனசில் இருந்த அந்த கருத்துக்களை எண்ணங்களை முதல்ல வெட்டி தூரம் போடு. போகர் என்ன பண்ணாரோ, அவர் பெரிய வைத்தியர், அவர் ஒரு ஊருவில் போய்கிறார். ஊருவில் போனவொடனே என்ன பண்ணிக்கிறாங்க, இதே மாதிரி தான் அங்கே வந்துக்கிறாங்க. வயிற்று வலியில் ஒரு பையன் துடிக்கிறான். இவர் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டாங்க. சீடங்கிட்ட சொல்லிட்டார், வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிட்டார். வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணி வை, இதை வந்துடுற மருந்து எடுத்துன்னு வந்துடுறேன்னு போகர் போயிட்டார். இவன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டான். போகர் வந்து அட பாவிங்களான்றாரு. என்ன அவன் சுத்தம் பண்ணான்னா, வயிற்றை கீச்சிட்டான். வயிற்றை கீச்சிட்டு உலகத்தை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டான். ஏன்டா வயிறை சுத்தம் பண்ணால் மருந்து கொடுத்து வயிற்றை சுத்தம் பண்ணுன்னா நீங்கள் என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன கொலகாரன் ஆகிக்கிறீங்கன்னா போகர் கத்துறாரு. அப்புறம் அவரோட மூலிகையெல்லாம் வச்சு அந்த திரும்ப உயிர் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி கருத்து புரிஞ்சுக்கக்கூடாது. யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் போனால் நடக்கிறதெல்லாம் அபத்தமாயிடும், நமக்கு சரியான புரிதல் இருக்காது. அப்போது இந்த பாதையில் வரணும்னா அவங்களுக்கும் நமக்கும் முதல்ல செட் ஆகுமான்னு பார்க்கணும். ஒரு சாமி கும்பிடணுன்னா கூட இந்த சாமி எனக்கு கொடுப்பாரான்னு தான் கும்பிடுவோம். அந்த சாமி எனக்கு கொடுக்க மாட்டாருன்னா போய் கும்பிடுமா? கும்பிட மாட்டோம். சாமியில் பார்க்குறல்ல, அதே மாதிரி இவங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒன்றாகுமான்னு முதல்ல பார்க்கணும். இல்லை அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க பேசுகிறாங்க, நமக்கு வேறு மாதிரி தாட்டுக்குதுன்னா சேரவே கூடாது. அது உண்மையாக இருந்தால் கூட போகாது. மனசு ஒப்பாமல் எதையுமே செய்யக்கூடாது. செஞ்சோன்னா வாமிட்டு வந்துடும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நல்லா செய்கிறான் சாப்பிட்றான் அப்படின்னு போனால் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு வரலாம். போய் சமையல் ரூமில் எட்டி பார்த்தா ஆகும், அவ்வளோதான். அப்போது நமக்கு எதுக்கு வந்தோம் அதுக்கு மேட்ச் ஆகுதா? நம்மளோட கருத்துக்களும் அவங்களோட கருத்துக்களும் பொருந்துச்சுன்னா அங்கே போய் நீ வந்து கற்றுக்கணும் பண்ணனா எந்த தடுமாற்றமும் இருக்காது. எங்கேயாவது போய் இங்கே தான் வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்கேயாவது போய் உனக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் அபத்தமாக புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சாமி, இப்போ எங்கேயாவது போய் கண்டுபிடிச்சிக்கின்றீங்க. இப்போ ஒரு சில இடம் தான் வந்து உண்மையான இடம், எனக்கு அந்த ஒரு சில இடம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இடம் தான். அப்படின்னும் போது எங்கே போய் கற்றுக்குது? எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, மாதிரி இருக்குதா? சாமி, இந்த உலகம் வந்து ஒரு மாய விளையாட்டு பொம்மை. அது என்ன பண்ணுன்னா, இங்கே நிறைய பேர் நிறைய சாமர்த்தியமான விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. சிலதை சொல்லக்கூடாது, ஆனால் சிலதை மறைமுகமாக சொல்லலாம். இப்போ நாம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை எங்கே சுற்றினாலும் நம்ம குருநாதரை முன்னிலைப்படுத்தி பேசிக்கிறோம். எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், என் குருநாதர் தான் இவ்வளோத்துக்கும் அடிப்படையான காரணம். அவர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் இது எதுவுமே எனக்கு தெரியாது, வழியே இல்லை. நான் வந்ததுக்கும் அவர் தான் காரணம், வாழறதுக்கும் அவர் தான் காரணம்,
கொண்டு போய் சேர்க்கறதும் அவரு தான் காரணம். அப்போது இந்த 3 விஷயத்துக்கும் அவர் தான் காரணம்னா அவரை நான் சொல்லிக்கினே இருக்கணும். ஆனால் அவரை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்னோட அடையாளம் அங்கே இருக்காது. என்னைக்கு நான் அவரே உருவேற்றி நிற்கிறனோ என்னோட அடையாளன்றது ஒன்றும் தெரியாத போயிடும். இது யார் செய்வா? உண்மையான சீடனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் யாரையும் தப்பாக சொல்லலை. இது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துன்னே இருக்குது. நான் இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர், திரும்ப சொல்கிறேன், நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் அடையாளம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் என் குருநாதரை நான் மறைப்பேன். இதை எல்லாரும் பண்ணினுக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஆசிரமத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். அவரோட பூர்வீகம் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், யார் மூலியமாக அதை கற்றுக்கினாரு, யாருக்குமே அட்ரஸே கிடையாது. காரணம் என்ன? அவரை காட்டினா இவர் மறைஞ்சிருவார், இவரை காட்டினா அவர் மறைஞ்சிருவார். அப்போ இவ்வளோ பெரிய நாடகம் இங்கே நடந்துனுக்குது. அப்போ நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குருவை மறைச்சிடணும். அப்படி அவங்க மறைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அதை தான் அந்த வழியில் போனாங்களா இல்லையான்றது எப்படி? அப்படி மறைச்சவன்லாம் வாழ்வான். அப்படி மறைச்சவன்லாம் வாழ்நாளில் எல்லாரும் ரசிக்கும்படியாக செல்வ சீமாத்தியா மாதிரி சந்தோஷமாக வாழ்வான், எந்த குறையுமே இருக்காது. ஆனால் முடிவு மரணம் மட்டும்தான். ஆனால் ஆரம்பத்திலிருந்து எந்த விதமான கலக்கம் இல்லாத குருவை பற்றியே சொன்னவன் வாழும்போது படாத பாடு போனால் முடிவு ஞானம். இப்போ அந்த ஞானத்தை நோக்கி தான் நம்ம போயிடுவோம். இது 2 விதமான உலகம், 2 விதமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துனுக்கிறோம். இது கண்ணெதில் நடந்துனுக்குது. இது எடுத்து சொல்லும்போது தான் புரியும் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னும் போது காரணம் இது தான். நாம் ஏன் கொண்டாடணும் போது காரணம் இது தான். இப்போ இந்த அடிப்படை உண்மை ஏன் இவன் பேசினேக்கிறான், அவரை பேசினான்னா இவரை பேசினான்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லை அப்படின்னா இதுதான் காரணம். நான் சாவறதுக்காக பிறக்கல, அதுதான். நான் சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் கூட அவரை மறைச்சிடலாம். மரணம் நிச்சயம். நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் ஆகி எல்லாத்தையுமே கரை கண்டவனாக இருந்தால் கூட மரணத்துலேருந்து தப்பவே முடியாது குருவை மறைச்சால். அவனுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒருத்தரோட முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். ஆனால் குருவை கொண்டாடின எல்லாமே காலம் கடந்து நிற்கும், காலம் கடந்து நிற்கும். அதுதான் இந்த உலகத்தோட சாட்சி. அதுதான் உண்மை சாமி. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வரவங்க எல்லாரையும் முட்டாள் நினச்சிக்கிறாங்க. சீடர்னா என்ன நினச்சிக்கிறாங்க, சீடருக்கு நாயப்பா தெரிய போதே, நாம தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது விஷயம். நம்ம பஞ்சாயத்தையே தாண்டி இருக்க மாட்டோம். அவங்க சீடர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரவங்க, பல ஆசிரமம் போய் பல குருமார்களை போய் பல விஷயங்களை கேதர் பண்ணிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுன்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாது நினச்சி நான் பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனேன்னா இவர் அப்படியே அளந்து கொடுத்துருவாங்க. இது 30 ml தான், இது 1 லிட்டர் வரும் பார்த்தேன், வரல, இது 30 ml தான் வந்துக்குதுன்னு அவங்க முடிவு கட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதனால் எதிரில் இருக்கிறவங்களும் முதல்ல புத்திசாலி. அதனால தான் மேடையில் வந்த உடனே முதல்ல எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறது அதுக்காக தான். எதிரில் இருக்கிறவங்க நம்மளோட புத்திசாலின்னு முதல்ல நினச்சிக்கினா தான் நான் தடுமாற்றம் இல்லாத பேச முடியும். இல்லை எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. யாரும் கேட்க போகிறதில்ல, ஏன் உட்காந்து பேசுகிறா, யாரா கேட்க போகிறாங்களா? இல்லை, அவங்களோட உயரம் தெரிஞ்சனால முதல்ல எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் உட்காருவேன். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அது அந்த வழியை சிந்திச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். தன்னடக்கம் எப்பவுமே வேணும். ஞானத்துக்கு தன்னடக்கம் வேணும். தன்னடக்கம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே சாத்தியம் கிடையாது.